ஸோ ஒரு புதிய தொடர் போதனை இயேசுவின் ரத்தம். ஆரம்ப நாட்களில் ஜெபம் பண்ணும்போது தேவனை அறியாத மக்களிடத்துல ஜெபிக்க போகும்போது இந்த அல்லது தேவன் அறியாத இடத்துல ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம நிற்கும்போது இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எனக்கு நல்லா தெரியும் அவங்க இதை தப்பா ஃபீல் பண்றாங்க. ரத்தத்தை தெளிச்சு விட்டாங்க. எப்படி சிகடங்கள் அப்படி தெரிஞ்சிருக்காங்க, புரிஞ்சிருக்கு. இந்த ரத்தம் தெளிக்கிறாங்க இல்லை சொல்லும் போது உங்களுக்கு இருந்து தெரியாது. ஓ நீங்க கரெக்டாக அவங்க எப்படி உணர்ந்தது இல்லையா? இயேசுவின் ரத்தம்னா ஒரு என்னது? இயேசுவின் ரத்தத்தை தளிக்கிறேன்றாங்க. இயேசுவின் ரத்தத்தை போய் யாராவது தளிக்கணுமா? ஏன்னா நம்ம பார்த்தது கோழி ரத்தம், மாட்டு ரத்தம், மனுஷ ரத்தம் இல்லையா? இது போய் எப்படியா தளிப்போமா? கழிவுலாம் ஊத்துவோம் இல்லையா? இப்படி கழிவு ஊத்துறதுனால வாழ்க்கை கழிவு ஊத்துற மாதிரி ஆயிடுச்சு. இந்த உலகம், முழு உலகமும் மீட்கப்படும்படி ஒரு கிருமி நாசினி தேவைப்பட்டது. எப்படிங்க கிருமி நாசினி. கிருமி நாசினா என்ன? நிறைய உங்களுக்கு தெரியும் கிருமி நாசினி இல்லையா? ஒவ்வொரு காரியத்துக்குமான ஒரு பிரத்யேகமான கிருமி நாசினி இல்லையா? டாய்லெட் கிளீனிங் இருக்குது, ஹேண்ட் வாஷ் இருக்குது, ட்ரெஸ் வாஷ் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிருமி நாசினி நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். அதே போல முழு உலகத்தின் பாவங்களை போக்குகிற ஒரு கிருமி நாசினி தான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தத்தினாலதான் இந்த முழு உலகமும் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டது. இன்றைக்கும் பாவத்திலிருந்து மீட்கப்படுகிறவனுக்கு பேசிக்கொண்டிருக்கிற ரத்தம் அந்த இயேசுவின் ரத்தம். இந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிற வல்லமை, அந்த இயேசுவின் ரத்தத்துக்குள் இருக்கிற வெற்றி, அதுக்குள்ள இருந்து தேவன் கொண்டு வந்த மீட்பு, இதை நம்ம கற்றுக்கொள்ளணும். இதை கற்றுக்கொள்ளனா இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. இயேசுவின் ரத்தம் நமக்கு என்னன்னு தெரியாம நீங்க சொல்ல முடியாது. இயேசுவின் நாமத்தை நீங்க உச்சரிக்கும் போது இயேசுவின் நாமத்துக்குள்ள என்னெல்லாம் வருது? அவர் உயிர் தெழுந்த தேவன், அவரை பத்தி நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சு கொண்டீங்களோ அதெல்லாம் சேர்ந்து இருக்கு. அப்ப இயேசுவின் ரத்தம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுதாகணும். இயேசுவின் ரத்தம் தான் இந்த பூமியில வல்லமை உள்ளது. இன்னொரு இடத்துல சொல்லுது, ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கிலும் மேலானவைகளை பேசுகிற ரத்தம், பரிந்தி பேசுகிற ரத்தம். ரத்தத்தை பத்தி நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தை கண்டாதான் பிசாசு பயருவான். எப்படி? இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்குன்னா அந்த தெளிக்கப்பட்ட இடத்துல சத்துருக்கு வேலை இல்லைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இது இயேசுவின் ரத்தத்தை பத்தி நிறைய பேசி இருக்குது வேதம். இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷனா இயேசுவின் ரத்தம் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டது, இயேசுவின் ரத்தம் நம்ம வாழ்க்கையில என்ன வேலை செய்யும், இயேசுவின் ரத்தத்தை பத்தி இன்னைக்கு துவக்கமா கொஞ்சம் பார்க்கலாம். என்னோட கூட இருங்க, ஆவியில் இருங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. வார்த்தைகளை கேட்கும்போது நல்ல அந்நிய பாஷையை பேசி இருக்கணும், ஆவியில் இருக்கணும். அந்நிய பாஷைன்னா நீங்கள் அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கும்போது ஆவியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆவியில் இருக்கும்போது உங்கள் மாம்சம் கீழ்ப்படுத்தப்பட்டு உள்ளான மனுஷன் தெளிவாக இருப்போம். உள்ளான மனுஷனுக்கு இந்த மாம்சம் டிஸ்டர்ப் பண்ணாது. புரியுதா? அதனால ஆவியிலே இருக்கு. ஒரு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு வார்த்தை கிடைக்கல. நம்ம சிரமப்பட்டு இந்த வார்த்தையை உலகம் எங்கிலும் கொண்டு போக நம்ம பிரயாசிக்கிறோம் இல்லையா? உலகமெல்லாம் போகிறதுல முக்கியம். கேட்கிற எனக்கு பக்கத்தில் இருக்கிற நான் அதை அனுபவிக்காம இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் 1:22. எபிரேயர் 9:22. நியாயப்பிரமாணத்தின் என்ன மன்னிப்பு உண்டாகாது? ரத்தம் சிந்தாமல் மன்னிப்பு உண்டாகாது. நல்ல கவனிங்க. ஏன்னா அந்த இயேசுவின் ரத்தம் அப்படின்னு சொன்னா இயேசுக்கு முன்னாடியும் பார்க்கணும். இயேசுக்கு முன்னாடியும் மனுஷன் வாழ்ந்திருக்கிறான், இயேசுக்கு பின்னாடி நம்ம வாழ்றோம். நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க, இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் என்ன செய்யுது அப்படின்னா,
இங்க வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாது. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய அப்படின்னா, நியாயப்பிரமாணம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னா, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, இப்படின்னு சட்டம் நியாயப்பிரமாணம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், மோசையின் மூலமா இந்த பூமிக்கு தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த கற்பனைகள். அப்படின்னா இதை நீ செய்யணும் அப்படின்ற தேவனுடைய விருப்பம், தேவனுடைய உடன்பாடு, அது தேவனுடைய உடன்படிக்கை. அது என்னன்னா, நீ கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, என்னை அன்றி வேறே உனக்கு ஒரு தேவன் உண்டாயிருக்க கூடாது, இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. இது என்னன்னா, இதை மீறுகிறவன், இதை செய்யலைன்னா பாவின்னு அர்த்தம். எப்படி? இதை செய்யாம இருக்கிற எவனும் பாவத்துக்குள்ள வந்துடுறான். இதுல ஒன்றில தவறினாலும் அவனுக்கு பேர் என்ன? பாவிதான். அப்போ கொஞ்சம் குறைஞ்சாலும் அவன் பாவிதான். 10 கற்பனைகளில 9 கற்பனைகளை நிறைவேற்றிட்டு ஒரு கற்பனையை நிறைவேற்றாம இருந்தா அவன் பாவிதான். ரொம்ப முக்கியம், இது அஸ்திபாரம். இதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா அது உள்ள புரியாது அடுத்து. ஸோ அதனால கவனமா கவனிங்க. நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைஞ்சாலும் 10 கற்பனையில 9 நீ சரி பண்ணிட்டு 1 குறைஞ்சாலும் நீ அவ்வளவுதான். என்னது? தேவன் பார்வையில பாவிதான், மாற்றமே கிடையாது. அப்போ கொஞ்சம் குறைய இருந்தாலும் அது மீட்புக்குள்ள போகாது, அது பாவத்துக்குள்ள போயிடும். பாவத்துக்குள்ள கணக்கு என்ன கணக்குல போயிடும்? நான் எல்லாம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு வந்திருக்கிறேனே அப்படின்னா ஆண்டவர் பார்வையில நீ 100% தேவன் சொன்னபடி இருந்தாதான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்ளுவார். அப்பதான் நீ தேவனுடைய பிள்ளை. அதனாலதான் இந்த வசனம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். கொஞ்சம் கூட 10 கற்பனைகளை எப்படி? 10 கற்பனைகளால் செய்ய முடியாதது பாவம் இல்லையா? தேவன் சொன்னதை செய்யாம இருந்தேன்னா உன்ன பாவம், நீ பாவி என்று கணக்கிடப்படுது இல்லையா? அந்த கணக்கை தேவனே நிறைவேற்றும்படி உன்னால செய்ய முடியாது. நியாயப்பிரமாணம்னா இந்த 10 கற்பனைகளை செய்ய முடியாம ஒரு மனுஷனாலும் இயேசு வருவது வரைக்கும் இந்த 10 கற்பனைகளை யாராலையும் செய்ய முடியல. ஏன்னா அவன் பாவத்துக்குள்ள இருந்ததுனால. எப்படி? மனுஷன் பாவ சரீரத்தில் இருந்தா, பாவத்துக்குள்ளதான் இருந்தா அவனை மீட்க முடியாது. ஒருவேளை அந்த செய்த பாவத்துக்கான ஒரு மீட்பை வெள்ளாட்டுக்கடாவோ அல்லது காளையோ புறாவையோ வச்சு வருஷத்துக்கு ஒருக்க பலி செலுத்தி அந்த பாவத்தை கழிப்பார்களே அல்லாமல் நிரந்தரமாய் பாவம் செய்ய இயலாத ஒரு சரீரத்தை, வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. அதாவது தேவன் சொன்னதை நிறைவேற்றல, பொய் சொல்லாம இருக்க முடியல என்னால, பொய் சொல்லிட்டேன், அதை மாத்தணும்னு நினைக்கிறேன், ஆனா மறுபடியும் நான் பொய் தான் சொல்றேன், என்ன அறியாமலே பொய் வாயில வந்துருது அப்படின்னா உன்னால நீ மீட்கப்படல, உன்னால முடியல அப்படின்னு அர்த்தம். உன்னால முடியுதோ முடியலையோ ஆண்டவருடைய பார்வையில நீ போய் சொல்லிட்ட அப்படின்னா நீ யாரு? பாவி. ஆனா புதிய பிரமாணத்துல என்ன வந்துச்சு அப்படின்னா, இயேசுவின் மூலமா என்ன வந்துச்சுன்னா, கொஞ்சம் கூட குறையாம 10 கற்பனைகளையும் உன்னாலும் என்னாலும் மனுஷன் எல்லாராலும் நிறைவேற்றுகிற அவருடைய இரத்தம் நமக்காய் வந்து நம் பாவங்களை அடிப்படையிலேயே கழுவி விட்டது. ஹல்லேலூயா. அடிப்படையிலேயே கழுவினதுதான் இது. கொஞ்சம் குறைய எல்லாம் இயேசு இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. அன்னைக்கு கடா, வெள்ளாட்டு கடா, எருது, இந்த மாதிரி இதெல்லாம் கொடுத்தாங்க பாருங்க. இப்ப அப்படி கொடுக்க வேண்டாம். நிரந்தரமா இயேசு நமக்காய் பாவ நிவாரணத்தை செய்து விட்டார். பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை மட்டும், ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிருப்பான் மனுஷன், அந்த தப்பையும் மன்னிச்சிருவாரு. இனி தப்பே பண்ணாத ஒரு ஆத்மாவா, சரீரமா, வாழ்க்கையா ஆண்டவர் அந்த இரத்தத்தின் மூலமாய் நமக்கு உடன்படிக்கையை செய்திருக்கிறார்.
புரியுதா? இல்ல இப்போ முன்னாடி வருஷத்துக்கு ஒருக்கா என்ன செய்யணும்? பாஸ்கா பண்டிகைக்குள்ள போவாங்க, அந்த பலி செலுத்துவாங்க. அது என்னன்னா செய்த பாவத்தை நிவர்த்தி செய்கிறதுக்கு. இப்போ ஒரே தரம் இயேசு பிரதான ஆசாரியராய் எங்க போயிட்டாரு? மனுஷன் செய்த பாவம் எங்க வரைக்கும் இருந்ததுன்னா பரலோகம் வரைக்கும் போய் கரைப்படுத்துச்சு. உறவை கரைப்படுத்துச்சு. எந்த உறவை? தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில இருந்த உறவை கரைப்படுத்திருச்சு. என்னதான் இவன் வருஷம் ஒரு பாவ நிவர்த்தி செய்தாலோ தேவனால அவனுக்கு நேரடியா உதவ முடியாது இல்லையா? வருஷம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறது என்னங்க? பாவம் செய்கிற ஆத்மா என்ன செய்யுமா? பாவம் செஞ்சாங்கன்னா சாகும். எப்படி? ஆத்மா சாகும். நிரந்தரமா அவன் சாவறது இல்லை, அது ஒரு நாளைக்கு சாவ போறான். ஆனா பாவம் செஞ்சாலே அவன் செத்துட்டே இருப்பான். அந்த பாவம் அவனை கொன்னுட்டே இருக்கும், இருதயத்தை குத்திட்டே இருக்கும். ஐயோ நான் இதை செஞ்சுட்டேனே. கொஞ்ச நாள் கழிஞ்சு என்ன செய்யும்னா வறண்டுரும். அவன் தப்பு பண்றானே தெரியாது, அந்த அளவுக்கு வறண்டு போய் அவன் ஒரு செத்த மனுஷனா நடபணமா நடப்பான். எப்படி? நடந்து பிணமா நடப்பான். உயிர் இருக்கும் ஆனா பிணமா நடந்துடுவான். புரியுதா? இதை தான் என்ன செஞ்சிருக்கிறார் இயேசு? இயேசுவின் ரத்தம் என்ன செஞ்சது? இதை சுத்திகரித்து முழுவதுமாய் பாவத்துக்கு நிவாரணத்தை உண்டாக்கிற்று. பாவமே இப்போ இயேசுவை பத்தி என்ன சொல்லுது வேதம்? அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். எப்படி? இப்ப நிறைய பேருக்கு இந்த பாவம் எப்படின்னா அறிவினால தான் வருது. உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம்? பாவம் எப்படிங்க வருது? அறிவினால வருது. பொய் சொல்லாதேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்படித்தானே? ஆனா உங்களை ஒரு ஆள் சொல்றாரு, ஒன்றும் தப்பு இல்லை. யாரு? ஒன்றும் தப்பு இல்லை. கேட்பீங்களா நீங்க உடனே? இப்போ உங்கள்கிட்ட நீங்க பைபிள் உங்களுக்கு நான் சொல்றேன் பைபிளை விட்டுருங்க, நான் சொல்றேன் பொய் சொல்லாதீங்க அப்படின்னு. ஆனா என்னை விட நேசிக்கிறீங்க ஒரு ஆளை, அந்த ஆள் சொல்ற கொஞ்சம் எல்லாம் செல்லல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி? கொஞ்சம் சொல்லல, ஒன்றும் இல்லை. பொய் அது இதெல்லாம் காரியத்துக்கு எல்லாம் ஒரு சின்ன பொய் சொல்ற தப்பு இல்லை அப்படின்னு யார் சொல்றா? நீங்க விரும்புகிற, நீங்க நல்ல நேசிக்கிற ஒரு ஆள் சொல்றாருன்னா நீங்க என்ன செய்வீங்க? கண்டிப்பா செய்வீங்க. அல்லங்கிலும் செய்ய ஏதாவது வழி உண்டான்னு பார்ப்போம். உண்டா இல்லையா? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன். அப்போ நீங்க உங்களை விரும்புற ஒரு ஆள் ஏன்னா இந்த உலகம் அப்படிதான் இருக்குது. உலகம் எதை நம்பி கொண்டு இருக்குதுன்னா தேவன் நீதி செய்வார்னு உலகம் நம்பல. ஆனா நம்ம நம்புறோம் எனக்காக ரத்தம் நீதி செய்யும். ஏன்னா ரத்தம் சிந்துதல் உண்டாயிருக்கிறது, என் பாவத்துக்கு முழு நிவாரணத்தை இயேசு செலுத்தி இருக்கிறார். இனி பாவம் செய்யாத உறவு ரத்தத்தினால் எனக்கு உண்டாயிருக்கிறது. அந்த உறவுல நான் இருக்கிறபடினாலே பாவம் செய்கிற இந்த சரீரம், உறவு இல்லைன்னா பாவம் வந்துடும். சொல்லுங்க, என்ன உறவு? தேவனுடைய ஐக்கியம் இல்லைன்னா நீங்க தேவன் சொன்னதை செய்ய முடியாது. ஹலோ, புரியுது? இங்க பாருங்களேன், நான் சொல்றேன் மாசம் எப்படி உங்களுக்கு அக்கௌண்ட்ல 1 லட்சம் ரூபா வச்சு போடுவேன். எவ்வளோ போடுவேன்? உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு கேட்டு, ரூபனுக்கு ஒரு விதமாக தேவைப்படும், ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக தேவைப்படும். நான் சொல்கிறேன் உங்கள் தேவை என்னவோ அதை மொத்தமாக உங்களுக்கு தரேன். எப்படி? நான் சொல்லிட்டேன். மாதம்னா 1000 ரூபாய் வந்துடும். அப்படிதானே? யாருக்கெல்லாம் வருது? பெண்களுக்கு வருது. அப்படிதான். கத்தாவே சோத்திரம்ப்பா. அக்கௌண்ட்ல வருதா இல்லையா? வருது. அக்கௌண்டே இல்லை அப்படின்னா அப்படியா? வர்றது இல்லை. பாருங்க, இப்போ அக்கௌண்ட் எதுக்கு வச்சிருக்கிறோம்? பணம் வர்றதுக்கு. முதலமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு? பெண்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படும் சொல்லியாச்சு. நீங்க அதுல உடன்படுறதுக்கு அர்த்தம் என்ன? ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி இல்லையா? ரேஷன் கடையில் கொடுக்கணும். பலசர கடையிலையா? ரேஷன் கடையில் கொடுப்பீங்க. அப்படிதானே? கொடுத்தோன்னே என்ன செய்வீங்க? நீங்க எப்ப அதை அவங்க சொன்ன ஆணைக்கு இணங்க, முதலமைச்சர் சொன்ன ஆணைக்கு இணங்க நீங்க எப்ப அதுல உடன்படுறீங்கன்னா அந்த ஃபார்மை வாங்கி கையெழுத்து எழுதி ரேஷன் கடையில் கொண்டு கொடுத்துட்டீங்கல்ல, முதல் கட்ட உடன்படிக்கை. நீங்கள் ஒப்பு அதுக்குள்ள போயிட்டீங்க. ரெண்டாவது என்ன? அதுல சொல்லியிருக்கோம், என்னது? அக்கௌண்ட். அப்படித்தானே?
அக்கௌண்ட் நம்பர்லாம் அதிலே கேட்பாங்க, அப்படிதானே பிரதர்? அதில் தானே கேட்பாங்க, ரைட். அப்போ முதல்ல அக்கௌண்ட் இருக்கணும், அப்படிதானே? வாங்கணும்னா என்ன வேணும்? பேங்க் வேணும் இல்லையா? பேங்க்ல நமக்கு ஒரு கணக்கு வேணும், அப்படிதானே? அப்ப பேங்க்ல நமக்கு கணக்கு இருந்ததுன்னா அந்த கணக்கு புத்தகத்தோட போய் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துட்டேன்னா நீ உடன்பட்டு விட்டாய். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, என்ன ஆகும்? இனி அது வந்துடும், பணம் வந்துடும். ஆனா நீங்க இதுல உடன்படவே இல்லை. விஷயம் தெரியும், மாசம்னா 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்குறான்னு தெரியும். நீங்க உடன்படலைன்னா அது கிடைக்குமா உங்களுக்கு? கிடைக்காது, கிடைக்காது. புரியுதா? அப்போ தேவன் இயேசு உங்களையும் என்னையும் மீட்கும்படி பாவத்தை செய்யாம, அதாவது 1000 ரூபாய், இப்ப 1000 ரூபாய்னா உங்களுக்கு பத்தாது, அப்படிதானே? ஆனா நான் சொல்றேன், உங்க 1000 ரூபாய் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மாசத்துக்கு நிறைய போதும். எப்படி அப்படின்னா, நான் இப்ப சொல்றேன், அடுத்த மாசம் சாலினியா சொல்றாரு, ஸ்திரீகளே உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் மாதம் தருகிறேன். அடுத்து என்ன ஆகும்? புருஷர்கள் என்ன செய்வாங்க? என்ன செய்யணும்? கொஞ்ச நாள்ல நீங்களே புருஷரா மாறுவீங்க, அப்படித்தானா? இப்பவே முடியலை. இப்ப சொல்றேன், நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு 1.5 லட்சம் ரூபாய் தந்துறாரு உங்களுக்கு. அன்றாட வாழ்க்கையில நீங்க ஒரு சராசரி மனுஷனா உங்களுக்கு போதும் என்பதற்கும் மிகுதியாய் அந்த பணம் உங்களுக்கு ஓகே, உங்களுக்கு பத்துது அப்படின்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டீங்க, பணத்தினால ஒரு கஷ்டத்தை அனுபவிக்க மாட்டீங்க, பணம் சம்பாதிக்கிறதற்கு நீங்கள் தவறான வழிக்கு போக மாட்டீர்கள். எப்படி புரிஞ்சுதா? பணம் சம்பாதிக்கிறதற்கு தவறான வழிக்கு நீங்க போக மாட்டீங்க. எப்படியாவது சம்பாதிக்கணும், எப்படியாவது சம்பாதிக்கணும் நீங்க போக மாட்டீங்க. நமக்கு தான் இருக்குது, எல்லாம் இருக்குது, என்ன வேணும் இல்லையா? எல்லாமே இருந்ததுன்னா நீங்க தவறான வழிக்கு போவீங்களா? மனுஷன் தவறான வழிக்கு போக மாட்டான். ஆனா இதுல உடன்படலைன்னு வச்சுக்கோங்க. எப்படி? கவனிங்க கவனிங்க கவனிங்க, இதுல உடன்பட அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நீங்க கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்காது. கிடைக்கல நீங்க என்ன செய்வீங்க? உடனே தெரியும் நம்ம ஆளுங்க 10 மாசம் 1.5 லட்சம் ரூபாய் கிடைச்சா 10.5 லட்சம் ரூபா, 15 லட்சம் ரூபா ஒரு வருஷத்துல வந்துருச்சு இல்லையா? நமக்கு 15 லட்சம் ரூபா உடனே நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க? ஒரு ப்ராஜெக்டை போட்டுருவாங்க இல்லையா? வீடு கட்டிடலாம், அது இதுன்னு எல்லாத்தையும் செய்யலாம் இல்லையா? கார் வாங்கிடுவாங்க இல்லையா? ஆளுக்கு ஒரு காரு வீட்டில் நிற்கும், எல்லாருக்கும் இல்லையா? வசதி ஆயிரும் இல்லையா? நம்ம சமுதாயம் வளர்ந்துரும், குடும்பம் வளர்ந்துரும், தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்வாதாரம் உயர்ந்துரும். அப்போ அந்த குறிப்பிட்ட தவறுகளை நாம் செய்ய மாட்டோம் இல்லையா? புரியுதா உங்களுக்கு? இப்போ இயேசு சொல்றாரு, நியாயப்பிரமாணம் செய்யாததை உனக்கு நான் செய்யறேன், உனக்கு அந்த பணத்தை தரேன், உனக்கு அந்த பலத்தை தரேன், பாவத்தை செய்யாத பலத்தை தரேன். தேவையில்லாம நீ போய் சொல்ல வேண்டாம், அந்நிய தேவர்களை கும்பிட வேண்டாம், அதுக்கான வழியை நானே உனக்கு செய்யறேன், நானே உனக்கு தெய்வமா உனக்கு இருக்கிறேன் அப்படி நீங்க சொல்லும்போது நீங்க தப்பு பண்ணீங்களா? பண்ண மாட்டீங்க தானே? அதே அதுக்கு தான் இந்த ரத்தம் கொடுக்கப்பட்டது. நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூட நீங்கள் தண்டனையை அனுபவிக்காதபடிக்கு, கவனமா கவனிங்க சிஸ்டர் பிரதர், தேவன் சொன்ன கட்டளைகளை கொஞ்சமும் மீறாதபடிக்கு இயேசுவின் ரத்தம் உங்களை பலப்படுத்துகிறது. இயேசுவின் ரத்தம் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா பாவத்திலிருந்து மீட்டுக்கொள்ள ரத்தம் சிந்துதல் அவசியமா இருக்கிறது. ஹலோ, இப்ப புரியுது உங்களுக்கு? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? ரைட்டு. இனி உள்ள போகலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம், 1 பேதுரு 1:19 இருந்து. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. எப்படி அறிஞ்சிட்டீங்களா? மீட்கப்பட்டு. எப்படி மீட்கப்பட்டு? நான் இப்போ 1.5 லட்சம் ரூபாய் கதையெல்லாம் சொன்னேன் உங்களுக்கு. எப்படி நீங்க மீட்கப்பட்டீங்க? பாவத்திலிருந்து. குற்றம் இல்லாத, ஒரு குற்றம் பண்ணல. நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம். இயேசு வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் தப்பு பண்ணிட்டானுங்க, எல்லாரும் பாவத்துக்குள் விழுந்து போனார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாய், ஒரு குற்றம் செய்யல அவர். நம்மள மாதிரி மாம்சத்திலே
நம்ம எல்லா மாம்சத்துல இருந்த எல்லாருமே தப்பு பண்ணா, ஆனா இவர் எப்படி வந்தார் அப்படின்னா, இவர் மாம்சத்துல பிறந்தாலும் மாம்ச இரத்தத்தின்படி பிறக்கல, பரிசுத்த இரத்தத்தின்படி பிறந்தார். திரியேக தேவனில் ஒரு தேவனாய் அவர் என்ன செஞ்சார்? ஒரு தேவன் இறங்கி வந்தார். சொல்ல போனா பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆகிய அந்த மூணும் ஒன்று தான். அந்த மூணும் ஒன்றாய் இருக்கிற அந்த ஒன்று, ஒன்றுல ஒன்று, மூன்றுல ஒன்று இறங்கி வந்தது. அதுதான் பரிசுத்தம். எல்லாரும் பாவம் செய்து அடிமையா போனாங்க. ஆனா இவர் பாவம் செய்யல. இவர் தேவன் சொன்னவர், 10 கற்பனைகளை கொடுத்தவரே என்ன செய்யறாரு? இறங்கி வந்து, இனி நீ கற்பனையை நிறைவேற்றதுக்கு உன் மாம்சத்துல நீ கஷ்டப்படண்டா. ஏன்னா உன் மாம்சத்தை நான் ஜீவனுள்ள மாம்சமாய், பாவம் இல்லாத மாம்சமாய், பாவத்துக்கு அடிமையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லாத சரீரமாய், நீ எதை நினைச்சாலும் அது உனக்கு உண்டாகிற மாதிரி, நீ எதை நினைச்சாலும் ராங் ரூட்ல போய் நீ அனுபவிக்க வேண்டாதபடிக்கு சரியான நீதியின் பாதையில சென்று அனுபவிக்கும்படி உனக்கு இலவசமா ஒரு வாழ்க்கையை தரேன்னு சொல்லி இறங்கி வந்தாரு. அவர் தான் ஒரு குற்றமும் செய்யாதவர். அந்த செய்யாதவரே ரத்தம் சிந்தினார். ஏன்னா ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இருக்குது. பாவம் செஞ்சவனே இன்னொருத்தனுக்கு ரத்தம் சிந்த முடியாது. எப்படிங்க? இப்போ ஒரு ஆள் தப்பு பண்ணியிருக்கிறாரு, தப்புக்கு தண்டனை உண்டா இல்லையா? இப்போ வர்கீஸ் ஐயா ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அவருக்கு தண்டனை உண்டு, அப்படித்தானே? இப்போ வர்கீஸ் ஐயா வந்து எல்லாம் போட்டு தள்ளுற மாதிரி தான் வருது மைண்டில். வர்கீஸ் ஐயா வந்து ஒரு ஆளை கொலை செஞ்சிட்டார். யாரை செஞ்சிட்டாரு? வயலட்டேன்னு வச்சுக்கோம். சரி இப்போ தான் ஏறும், நம்ம கொஞ்சம் காட்டமாக உள்ள இறங்கினா தான். இப்போ வயலட்டை என்ன செஞ்சிட்டாரு? கொலை செஞ்சிட்டார். எதனால கொலை செஞ்சிட்டாரு? உனக்கு மட்டும் 1.5 லட்ச ரூபா இருக்குது, எனக்கு ஏன் இல்லை? ஏன்னா ஒரு வழி தெரியல, இவங்க வழி தெரிஞ்சு போயிட்டு இருக்காங்க. இவரை பார்த்து பொறாமப்பட்டு என்ன செஞ்சிடறாரு? கொலை பண்ணிட்டார். கொலை பண்ணோடனே எப்படி வருது? தண்டனை. இந்த தண்டனை யாருக்கு வரும்? வர்கீஸ் ஐயாவுக்கு வரும். இப்போ இயேசு வந்து சொல்றாரு, வர்கீஸ் கொலையே செய்யல. வர்கீஸ் கொலை செய்யறதுக்கு ஏதாவது சாட்சி இருக்குதா? சாட்சியே இருந்தாலும் நான் சொல்றேன், கொலை செய்தது நான் தான் அப்படின்னு. அவர் மேல விழ வேண்டிய பழியை இவரே எடுத்துக்கிட்டார். யார் எடுத்துக்கிட்டா? இப்போ நான் போகிறேன், இந்த கேப்பில் நான் போகிறேன், எஸ்பி கிட்ட போகிறேன், இவர் அரெஸ்ட் பண்ணிட்டாச்சு. எஸ்பி ஆஃபீஸில் போய் நான் சொல்கிறேன், நான் தான் இந்த கொலை செய்தேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் யாருன்னா ஏற்கனவே ஒரு 400 கொலை செஞ்சவன். எப்படி? ஏற்கனவே ஒரு 400 கொலை செஞ்சவன் நான் போய் நிற்கிறேன், நான் தான் ஏன் இந்த கொலை செஞ்சேன், ஒன்னே போட்டுருவேன், உன்னைய போட்டாச்சு. எங்கே 400 கொலை செஞ்சவன் எங்கே இருப்பான்? ஜெயிலில் இருப்பான். அவனே வந்து சொல்கிறான் நான் தான் இந்த கொலை செய்யறதுனா ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏன்னா நீ ஜெயிலில் இருக்கலடா, நீ ஏற்கனவே பாவி இல்லடா, நீ கொலை செஞ்சவன் ஏற்கனவே. ஆனா ஒரு கொலையும் செய்யாத இயேசு வந்து, நான் தான் இந்த கொலையை செஞ்சேன், நான் தான் இந்த தப்பை பண்ணினேன், என் பிள்ளைகள் மேல் வர வேண்டிய பழி என் மேல் வருவதாக அப்படின்னு சொல்லி இரத்தத்தை அவர் சிந்தினார். அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம், பாவம் செய்யாத ரத்தம். அது தேவன் பார்வையில் நீதியாயிருந்தது. அப்ப அதுதான் ரத்தத்தை, பாவம் செஞ்சாலே ரத்தம் சிந்திதாகணும், அது மாற்றமே இல்லை. அது தேவனுடைய நீதி. என்ன தப்பு பண்ணாலும் நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவர் இல்லை. தப்பு பண்றதுக்கு ஒரு தண்டனை இருக்குது. எப்படிங்க? பாவம் செஞ்சீங்கன்னா ஒரு தண்டனை இருக்குதுங்க. அது உலகம் தருதோ இல்லையோ, தேவனிடத்திலிருந்து அது இருக்கு. ஹல்லேலூயா. தப்பு பண்ண ஒரு தண்டனை இருக்குங்க. அது தேவன் கொடுக்க மாட்டாரு, அது வந்துடும். எப்படிங்க? தப்பு பண்ணனா அது வந்துடும். குற்றம் செஞ்சீங்கன்னா உங்க ஆத்துமா உடனே சாகும். எப்படிங்க? வெயில்ல போனா சுடுதா குளிருதா? சுடுதா குளிருதாங்க? ஒண்ணுமே தெரியல, எனக்கு சூடும் தெரியல. சிலது அப்படி இருக்கும். சில கேஸ் அது இன்னொரு வியாதி. அனல் இல்லை குளிர் இல்லாம இருப்பாங்க, அது இன்னொரு வியாதி. ஆனா பொதுவாகவே நீ வெயில்ல போனா சூடும், ஏசி ரூம்ல வந்தா சூடும், அப்படியா குளிரும், அப்படித்தானே? அதானே நீதி. அதே போலதாங்க, தேவன் சொன்னதை செய்தால் நீதி, சொன்னதை செய்யாமல் இருந்தால் அநீதி, அது பாவம். தேவன் பார்வையில் அது பாவி என்று கணக்கிடப்படும். அப்போ
இதை போக்குறதுக்கு, இதை மனுஷ குலத்திலிருந்து முழுவதுமாய் போக்குறதற்கு, பஞ்சத்தை முழுவதுமாய் போக்குறதற்கு ஒரு நாட்டின் தலைவன், இனி பஞ்சமே உங்களுக்கு இல்ல, நீ என்ன வேணாலும் வாங்கி சாப்பிடலாம், அதுக்கு நான் மாதம் உன் தேவைகள் எல்லாம் நானே சந்திக்கிறேன்னு சொல்றதுதான் ஒரு நல்ல தலைவன், ஒரு நல்ல நாட்டு அதிபர். அப்படித்தானே? இப்போ முழு உலகத்தையும் படைத்த தேவன் தன் பிள்ளைகளுக்கு சொல்றாரு, இனி இந்த பூமியில நீ சாகாமல் பிழைத்திருக்கும்படி நான் உனக்கு நித்திய மீட்பை தருகிறேன். என்னுடைய இரத்தம் உன்னை முழு நாட்களுக்கும் உன் பாவங்களை கழுவி நீ பாவம் செய்யாத ஒரு இடத்துல உன்னை தூக்கி நிலைநிறுத்த போகிறது. அதற்கான ஒரு இரத்தத்தை நானே சிந்துறேன் இறங்கி வந்தேன். ஹல்லேலூயா. அதுதான் இந்த இரத்தத்துக்கு வல்லமை. ஏன் இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை அப்படின்னா, பாவமே செய்யாதவர் இல்லையா? இப்ப பாருங்களேன், இப்ப செல்வம் பிரதர் ஒரு கொலை பண்ணிட்டாரு. அவருமா நான் போய் சொல்றேன் அந்த கொலையை நான் தான் செஞ்சேன் அப்படின்னு. நான் ஜெயிலில் ஒரு 40 வருஷம் உட்காந்துருக்கேன். எப்படி? அதுக்கு முன்னே அவரும் செத்து போயிட்டாரு. அப்படியா? நல்லா வாழுங்க. போயிட்டார். ஆனால் நான் 40 வருஷ ஜெயில் தண்டனை முடிச்சு வரும்போது அவர் இல்லை, அவர் போயிட்டார். ஆனால் கோர்ட் அப்பதான் கண்டுபிடிக்குது, இந்த ஆள் தப்பே பண்ணலையா. எப்படிங்க? நான் தப்பே பண்ணலை. இப்போ தண்டனை யாருக்கு கொடுக்க முடியும்? அவர் இல்லை, அவரே இருந்துட்டார். அவர் இருக்கார், சாகலை. இல்லைன்னா சாகாமலே இருக்கிறாரு. நான் தண்டனையை முடிச்சு வந்துட்டேன், 40 வருஷம் தண்டனை முடிச்சு வந்துட்டேன். இனி கோர்ட்டு அவர் தண்டிக்குமா? முடியுமா? முடியாது தானே? அதுதாங்க உங்களையும் என்னை மீட்கும்படி தன்னை தானே மீட்கும் பொருளாய் ஒப்பு கொடுத்து தன்னையே அறுத்து கொண்டார். தன்னுடைய சரீரத்தை முழுவதுமாய் முழு சரீரத்தின் ரத்தத்தையும் சிந்தினார். அவரை குத்தி பார்க்கும்போது வெறும் தண்ணி வர்ற அளவுக்கு முழு சரீர ரத்தமும் சிந்தப்பட்டது. ஹல்லேலூயா. அவரை பார்க்கும்போது அலங்கோல கோலமாய் இருந்தார். காணத்தக்க ரூபம் அவரிடத்தில் இல்லாமல் இருந்தது. ஒரு மனுஷ ரூபம் இல்லாமல் இருந்தது. 53 சொல்லுது, அவர் காணத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தார். அந்த அளவுக்கு இந்த சரீரம் மனுஷ ரூபம் கொண்ட அந்த சாயல் இழந்து அவர் ஒரு அலங்கோலமா இருந்தார். பாவத்துக்குள்ள போற மனுஷன் இப்படி ஆயிரும் பாருங்க, அலங்கோலம் ஆயிடுவான். தொடர்ந்து ஒரு தப்பை பண்ணிட்டே இருக்கிறான்னா அவன் கடைசியில் அவனுக்கு என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம். அது கொடூரமா இருக்கும். சில பாவம் செஞ்சு கடைசியில் மரித்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? கொடூரமா இருக்கும் இல்லையா? பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் 1.5 லட்ச ரூபா வாங்குறதுனால இதெல்லாம் தெரியாது. ஹல்லேலூயா. அது கொடூரமா இருக்கும் பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது தான் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே, பாவமே செய்யாத அவருடைய இரத்தம் என் பாவத்துக்கு சிந்தப்பட்டது. ஏன்னா இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவத்துக்கு மன்னிப்பில்லை. பாவம் செஞ்சாலே பாவத்துக்கான விலை இரத்தம். அது பரிசுத்த இரத்தம். ஹல்லேலூயா. நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டு போயிடலாங்க, ஆனா பாவமே செய்யாத ஒரு ஆள் எனக்காக தண்டனை அனுபவிச்சிருக்கிறாருன்னா அது பரிசுத்த இரத்தம். அதுதான் நித்திய மீட்பை கொண்டு வரும். தேவன் பார்வையில் அதுதான் நீதி. அதனாலதான் அவர் பிதா தன் ஒரே பேரான குமாரனை அடிக்க சித்தமானார், நொறுக்க சித்தமானார். உங்களை என்னை மீட்கும்படி அவர் தன்னைத்தானே தாழ்த்தி மரண பரியந்தம் ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆட்டுக்குட்டியை கொல்லும் போது அந்த ஆடுக்கு தெரியாது பாருங்க. ஒரு மாடை கொல்லும் போது அதுக்கு தெரியாது, ஒரு கோழியை கொல்லும் போது அது தெரியாதுங்க. அது இப்படியே வச்சு கொடுக்கும். துண்டிச்சு போறது அதுக்கு என்ன தெரிய போகுது? அவ்வளவுதான். இயேசுவும் அப்படிதான் நமக்காய் ஒப்பு கொடுத்தார். அப்ப விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே என்ன விலை கொடுத்திருக்காரு? பாவமே செய்யாத இரத்தங்க. பாவமே செய்யாத ஒரு ஆளு நம்மளை எல்லாரையும் மீட்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நாளும் உங்களை என்னை மீட்கும்படி ரொம்ப காசு செலவு பண்ணியிருக்காரு அவரு. உலகத்தில் யாராலும் ஈடு கொடுக்க முடியாத ஒரு விலையை தேவன் நமக்காய் கொடுத்திருக்கிறார். தன் ஒரே பேரான குமாரனை நமக்காய் ஒப்பு கொடுத்தார். அதனாலதான் அந்த இரத்தத்துக்கான வல்லமை, அதுக்கான மதிப்பு ரொம்ப பெருசாயிருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இப்ப செல்வம் பிரதர் ஒரு கொலை செஞ்சிட்டாரு, அதுக்கான தண்டனை நான் அனுபவிச்சிட்டேன். முழு உலகத்துக்கும் தெரியும் என்ன செய்யாத தப்புக்காக, அவர் செஞ்ச தப்புக்காக இவர் தண்டனை அனுபவிச்சார்.
அடுத்து நான் கோர்ட்டில் போய் நின்னா, நான் வாதாட போய் நிற்கிறேன். யாருக்காக? ரோஸ்லெட் ஒரு பிரச்சனையில் போய் நிற்கிறாங்க. நான் சொல்கிறேன், அவங்க பிரச்சனையே பண்ணலை, யாரோ அவங்க மேலே பழி போடுறாங்க இல்லையா? ஏசப்பா பிள்ளையா இருந்தா இப்போ எனக்கு வேண்டியவங்களா இருக்கிறாங்க, நான் எப்படி வக்காலத்து வாங்க போவேன்? எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குதுல்ல கோர்ட்டில் இல்லையா? ஏன்னா நான் நீதிமான், கோர்ட்டுக்கு நல்லா தெரியும். நான் போய் ரோஸ்லெட் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ஏன் உலகத்துக்கு நான் போய் நிற்கிறேன், இவங்க தப்பே பண்ணலை அப்படின்னு சொன்னால் உலகம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளுமா? கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளும். ஏன்னா நான் பொய் சொல்ல மாட்டேன், நீதிமான்னு தெரியுமா இல்லையா? இயேசு அப்படிதான் மாறினார் பிதாவுக்கு முன்பதாய். உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். இஸ் அட்வொகேட் அப்படின்னு சொல்லுது. அவர் நமக்காக என்ன செய்யறாரா? ஒவ்வொரு செகண்டுக்கு நமக்காக பரிந்து பேச முடியுது. ஏன்னா இந்த ரோஸ்லெட்டுக்காக மாத்திரமல்ல, அந்த செல்வத்துக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற மொத்த செல்வத்துக்கும் சேர்த்து ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். இவர் போய் பிதாவுகிட்ட போய் சொன்னா, பிதா இவரை மன்னிச்சுதான் ஆகணும், விடுதலை ஆக்கித்தான் ஆகணும். அதனால செய்த பாவத்திலிருந்து விடுதலை வருது. இனி பாவமே செய்யாம இருக்கணும்னா அவரோட உறவுல இருக்கணும். நீ செஞ்ச தப்புக்கு உனக்கு மன்னிப்பு உண்டாயிற்று. ஆனா நீ பாவமே செய்யாத ஒரு பலத்தை பெறணும்னா உன்னை மீட்டு கொண்டவரோடு இருக்கிற உறவினால நீ பாவத்திலிருந்து நிரந்தரமாய் விடுதலை பெற்றுக் கொள்வாய். வீணா போய் சொல்ல வேணாம். தேவையில்லாத இந்த உலகத்திலிருந்து இருக்கிற ஏதோ ஒரு பொருளை நன்மை அனுபவிக்க வேண்டி நீ என்ன செய்ய வேண்டாம்? தேவனை அவமதிக்க வேண்டாம். தேவனை விட்டு விலக வேண்டிய தேவை இல்ல. இயேசுவின் ரத்தம் உனக்காய் பரிந்து பேசும். ஹல்லேலூயா. அப்படின்னா விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்தீர்களே. எத்தனாவது? 19 பாருங்க, கீழே வசனம் நான் வாசிக்கிறேன். அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தன்னுடைய பிள்ளைகள் விழுந்து போனா அவர்களை மீட்கணும்னு சொல்லி தன்னைத்தானே என்ன செஞ்சாராம்? நம்ம சொல்ல ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் என்னத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் கொண்டு வந்தார் நம்ம கேட்போம் இல்லையா? ஒன்றும் இல்லைங்க, நீங்க தப்பு பண்ணா உங்களை மீட்கும்படியாய் அவர் ஏற்கனவே அடிக்கப்பட்ட ஆடாய் இருந்தார். ஹல்லேலூயா. வந்து அதை நிறைவேற்றியும் முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதில் கீழே 23 வாங்க, 23வது வசனம் பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். மாம்சம் எல்லாம் புல்லு புல்லும், மனுஷனுடைய மகிமையில் புல்லை புல்லு, அது வேணாம், தேவையில்லை. அப்போ எப்படி நீங்க மீட்கப்பட்டீங்க? அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறது. வித்துனா என்ன? வார்த்தைன்னு அர்த்தம். வார்த்தைன்னா என்ன? இயேசுன்னு அர்த்தம். இயேசு எங்க விதைக்கப்பட்டாரு? ஒரு தரம் நமக்காய் பாவத்திற்காக மரித்தார். எப்படி மரிச்சாரு? கோதுமை மணி மாதிரி ஒரு கோதுமை இருக்குது நீங்களேன், கீழே விழுந்து செத்துச்சு. செத்துனா என்ன செய்யும்? கோதுமை மணி கீழே விழுந்து செத்துச்சுன்னா என்ன செய்யுங்க? முளைக்கும். முளைச்சி ஒரு கோதுமையை கொண்டு தரும், 1000 லட்சம் கோடி என்ன செய்யும்? அந்த கோதுமையை மறுபடியும் கொண்டு வரும். இயேசு ஒரு தரம் மரித்து மண்ணில் அடக்கம் பண்ணப்பட்டார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார். அது முளைத்தது பாருங்க. அது முளைச்சு இன்னைக்கு 1, 30, 60, 100 லட்சம் கோடி என்று தேவன் நீதிமான்களை உருவாக்கி இருக்கிறார். தன் பிள்ளைகளை நீதியாய் சுதந்திரித்திருக்கிறார். அவர் விழுந்ததுனால நீங்களும் நானும் நீதியில முளைச்சு நிற்கிறோம். பாவம் அறியாத பிள்ளைகளா இருக்கிறோம். பாவத்தை விட்டு விலக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். பாவத்துக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாதபடிக்கு இயேசுவினாலே அழிவில்லாத வித்தினாலே நீங்களும் நானும் நித்திய நாட்களுக்கு ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுது? இதுதான் ரகசியம். கற்றுக்கொள்ளணும், வேதத்தை சரியா கற்றுக்கொள்ளணும். 6 மாசம் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் படிச்சு முடிச்சா 2 லட்சம் சேரலாம் போவீங்க. பின்னால 6 மாசமா 2 லட்சமானு போய்வீங்க. அது உனக்கு தற்காலிக பிழைப்பை தரும். உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிக்கும் பிழைப்பை இந்த அழியாத வித்து தான் தரும். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான சாவே இல்லை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போது பிதாவின் ஆவியினால் அவர் முளைத்தெழும்பினார். இனி யாரும் அவர் என்ன செய்ய முடியாது? கொல்ல முடியாது.
பலி செலுத்த முடியாது. ஏன்னா நித்திய மீட்பை தரும்படி ஒரே தரம் விழுந்தார். ஹல்லேலூயா. ஒரு கோதுமை இருக்குங்க, இன்னைக்கு போங்க சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு போங்க வீட்டில் கோதுமை இருக்கா இருக்கா இல்லைன்னு சொல்றாங்களா? இல்லை, எல்லா மாவாட்டில் இருக்கு. கடுகு இருக்கா? கடுகு ஒரு கடுகு எடுங்க, அந்த கடுகை மண்ணில் போடுங்க, தண்ணியை ஊற்றுங்க, அது செத்துரும். 3வது நாள் அது முளைச்சிரும். இனி அது சாகாது, சாக வேண்டியதில்லை. ஒரே தரம் செத்துச்சு. அதிலிருந்து வரும் பாருங்க கடுகு, 1000 10,000. அந்த கடுகு இனி ஒரு நாளும் சாகாது. ஹல்லேலூயா. அது இந்த கடுகின் மூலமாய் மீட்பை பெற்றிருக்கிறது. இயேசு இனி சாக வேண்டியதில்லை. ஒரே தரம் அவர் மரித்தார், அவர் எழுந்திருந்தார். இனி சாவை அவர் தொடுவதில்லை. அவரை சாவு தொடாது. சாவை அவர் தொட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் ஜீவனுள்ளவராயிருக்கிறார். மரணத்தை ஜெயமாக்கினார், மரணத்தை வென்றார், பாதாளத்தின் கூரை முறித்து போட்டார். ஹல்லேலூயா. இனி இயேசுவை கொண்டு என்ன செய்ய வேண்டாம், முளைக்க வைக்க வேண்டாம். இனி யார் முளையணும்? நானே அவர் நாமத்தினாலே கீழே விழுந்து, கிறிஸ்துக்குள்ள விழுந்தா போறோம், வெளியில விட வேண்டாம். ஏங்க நானும் சிலுவையில் அடிக்கிறேன், அதுல எங்க கிறிஸ்துவை அழிவில்லாத வித்து வசனத்தை, புரியுதா? இப்போ எதை எடுத்துக்கணும்? நம்ம இந்த சத்தியத்தை எடுத்துக்கணும். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். என்றென்றைக்கும் நிற்கிறதுனா என்னது? இந்த உலகத்துல என்னைக்குமே நிக்குங்க, அழியவே அழியாது. அது என்ன? வார்த்தை. வெரி குட், வெரி குட், வெரி குட். இதுக்கு தான் டெய்லி சபைக்கு வரணும்ன்றது. அழியாத வித்து, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் அவர். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அந்த அழிவில்லாத வார்த்தையினாலே நம்மளை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? ஜீவனுள்ள தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. இயேசு வார்த்தையாய் மாறினார், வார்த்தை மாம்சமாயிற்று. அல்லேலூயா. அது எனக்காய் மரித்தது, உயிரோட எழும்பி இருக்கு, இன்னைக்கு உங்களோடும் என்னோடும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சூப்பர்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்ன வேலை பண்ணியிருக்காரு, சூப்பர்ல. ஆனா இதை தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதா? தெரிந்து கொண்டதனால் பாக்கியவான்கள். தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. சொல்லுங்க, தெரியாத எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இதை சொல்லி கொடுப்பீங்களா? பக்கத்தில் யார் தூதர்களா இருக்காங்க, பாவம், அவனும் அழுவானுங்க. கண்ணு தெரியாததுனால நீ தூர பார்த்துட்டு இருக்க. பாருங்க, தூதன் இருப்பான். தூதர்களே கேளுங்க, ஏன் சபை பிள்ளைகளுடைய தூதர்களே கேளுங்க. அழிவில்லாத வித்தினாலே என்னை, என் தலைமுறையை கர்த்தர் மீட்டுக் கொண்டிருக்கிறார். மரணமே எனக்கு இல்லை. இனி நான் சாக வேண்டிய அவசியம் இல்லை. நான் சாகாமல் பிழைத்திருந்து அவர் நாமத்தை உயர்த்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனாலதான் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது, இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது வியாதி குணமாகுது. இயேசுவின் ரத்தத்தை சொல்லும்போது பிசாசு அழியுது, பிசாசு தெரிக்குது. இயேசுவின் ரத்தம், இந்த சத்தியம், அந்த வார்த்தை உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அழிந்தே போக மாட்டீங்க. அழிவில்லாத நித்திய மீட்பை பெற்று என்றைக்கு அனுபவிப்பீர்கள். பாவத்தை திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க, ஏன்னா அது உங்களுக்கு தேவையில்லை. பாவத்தை விட தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற அந்த நீதியின் வாழ்க்கையில் இருக்கிற சமாதானம், சந்தோஷம், பெருக்கம், செழிப்பு எல்லாம் என உயர்ச்சி கொண்டு போகும். நான் கீழானவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன பெரிய வேலை செஞ்சிருக்காரு பாருங்க. இதை தெரியலன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? வெளியில போயிருந்து வாழ்க்கை எதிர்காலத்தை எப்படி கேட்போம்? எதிர்காலத்தை யாரை கேட்போம்? உலகத்தில் போய் கேட்டுட்டு இருப்போம் எதிர்காலத்தை. சத்தியத்தை அறிவீர்கள்,
சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. பிரிய மேட்ரு இதை கேட்கறதுக்கு தான் வரணும். எப்படிங்க? செவ்வாய்க்கிழமை வச்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்பினா தினம் கூட வச்சுருப்போம். ஹல்லேலூயா. ஆஃபீஸ் முடிச்சு இங்கே வரணும். எப்படிங்க? இங்கே வரணும். சபையில் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்கணும். ஹல்லேலூயா. இதை கேட்கலன்னு வச்சுக்கோ, 10 ரூபா சாரி என்ன செய்வேன்? 5 ரூபாய்க்கு தெரியலா. 10 ரூபா சாரி நான் 15 ரூபா வச்சுக்கப்போ. ஏங்க எனக்கு 10 ரூபா போதுங்க. இல்லைங்க, என் ஆண்டவர் பெரியவருங்க. என் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? 15 ரூபா வச்சுக்கோங்க. அப்போ தான் அவன் திரும்பி பார்ப்பான். ஓ, இதை புடுறா, இவன் கடவுள் வித்தியாசமாக இருக்கிறாரு. ஆனால் அவன் உண்மையில நல்லவனாக இருப்பான். இல்லைங்க, நான் கரெக்டாக தான் வாங்குவேங்க, 10 ரூபா எனக்கு போதுங்க, 5 ரூபா நீங்கள் தான். இல்லைங்க, நான் அதிகம் கொடுத்து தான் வாங்குவேன். என்னை அதிகம் ஆசீர்வதித்திருக்கிறார். என் தேவன் என்னை அதிகம் ஆசீர்வதித்திருக்கிறார். என் தேவன் பெருக்கத்தின் தேவன். அவர் நாமம் உயரும்படி உனக்கு நான் இதை கொடுக்கிறேன். இனி நீ பிழைத்திருப்பாய். ஹல்லேலூயா. நீ நிரம்பாம கொடுக்க முடியாது. எப்படிங்க? அல்லது நிரம்புவேன் என்று விசுவாசிக்காமல் இருந்தால் நிரம்ப முடியாது. புரியுதா என் சர்ச்சுக்கு? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் வரலைன்னா இருள் மறைஞ்சு போகாதுங்க. கர்த்தர் என்ன காப்பாற்றுவார். என் அடையாளம், என் எதிர்காலம் எல்லாமே ஆண்டவர் தான். என் கையில் இருக்கிற சொத்தோ, என் கையில் இருக்கிற வேலையோ, என் திறமை அல்ல என் எதிர்காலம். கர்த்தரே என் எதிர்காலம். இந்த திறமை, இந்த இதெல்லாம் கொஞ்ச நாளாக போயிடும். ஆனால் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அழியாத வித்தை, அழிவில்லாத வித்தை நித்திய நாட்களுக்கு எனக்குள் கொண்டு வந்து வைத்து விட்டார். நான் இனி அழியவில்லை, அழிவதில்லை, சாகாமல் பிழைத்திருந்த அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன். ஹல்லேலூயா. 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 இனி சாப்பாடெல்லாம் வச்சா கூட பாதி மிச்சம் வரணும். எப்படி? அப்படிதான் வைக்க போறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் தொட்டெல்லாம் இல்லை. சபையில் செய்யாம என் குடும்பத்தில் எப்படி செய்வேன்? 5 பேர் வந்திருக்காங்க, 1 கிலோ அரிசி தகைமா பத்தாது, இன்னொரு 5 பேர் வருவாங்க, வை. உலகத்திலேயே சில நீதிமான்கள் இருக்காங்கப்பா, சொல்றாங்க அவங்க வீட்டில் போனா சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லை. நீ 10 பேர் போனாலும் சாப்பாடு கிடைக்கும்பா, நைட்டு போனாலும் கிடைக்கும்ன்றாங்க. அப்ப நீங்களும் நானும் ஹல்லேலூயா. இப்படி போட்டா வாரதை கொடு. அது யார் கொடுக்குறான்னா நீ இல்லை, அப்பா கொடுக்குறாரு. வாரி இறைத்தான், ஏழைக்கு கொடுத்தான், அவன் நீதி என்றென்றைக்கும் நின்றது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை. கர்த்தருக்காக நீ செய்ய, கர்த்தர் உனக்கு நல்லா செய்வார். நமக்கு இதெல்லாம் வரல தான், நமக்கு இதெல்லாம் தெரியாது, நமக்கு இதெல்லாம் பழக்கம் இல்லை. உலகம் நம்மளை நமக்கு இல்லைன்றதுனால எப்படி இல்லையோ அப்படிதான் பழக்குச்சு. இல்லாததை இருக்கிறதா பழக்கி வைக்கல. அதனாலதான் நம்ம ஏராளம் தாராளமா யோசிக்கவும் இல்லை, செய்யவும் இல்லை. ஆனா தேவன் நம்மளை ஏராளம் தாராளத்தின் தேவனாயிருக்கிறார். அப்படிதான் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகையினால ஏராளம் தாராளத்தை விரும்புங்கள். நான் அது எதுக்கு சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எனக்கு சொல்லல, எனக்கு சேர்த்து ஆண்டவர் எனக்கு சொல்றார். கேட்கிறேன்னா கேள்வி, எனக்கு ஆவியானவர் தான் சொல்றார். எனக்கு தான் உரைக்குது, வார்த்தை கேட்கும் போது எனக்கும் உரைக்குது. ஹல்லேலூயா. அழியாத வித்து. ஹல்லேலூயா. எனக்காக அவர் மரித்தார். கோதுமை மணி எனக்காக விழுந்தது. இப்போ அதில் இருக்கிற எல்லா கதிர்களும் எனக்கு சொந்தம். நான் விழ வேண்டாம். எனக்கு எக்கச்சக்க மூட்டையா சிலுவையில் எனக்கு சம்பாதித்து தந்திருக்கிறார். இயேசுவின் ரத்தம் எனக்காய் எல்லாவற்றையும் சம்பாதித்து கொடுத்திருக்கிறது. இயேசுவின் ரத்தம் எனக்காய் சகலவற்றையும்
இழந்து போன எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொடுத்திருக்கிறது. ஹalleluya. நம்ம சர்ச்சில் ஏதாவது குறைவு இருக்கா? எப்படி? யாரை கொண்டு? உன்ன நம்ம ஆளுங்க அவர் செத்து கோதுமை அவன் கையில தந்தாச்சு. எப்படி? கோதுமை இப்ப யார்கிட்ட இருக்கு? எங்க யார் கையில இருக்கு? வித்து யார் கையில இருக்கு? அழியாத வித்து என் கையில இருக்குது, உன் கையில இருக்குது. அது என்ன செய்யணும்? பத்திரமா வச்சுக்கணும். ஹalleluya. விதைக்கணும். விதைக்கிற எவனும் அறுக்கிறான். ஹalleluya. சூப்பர்ல. இப்ப நான் இது சர்ச்சில் ஏதாவது குறைவு இருக்கான்னு எது கேட்டேன் தெரியுமா? உங்க பார்வைக்கு ஏதாவது குறைவா தெரியுதா? ஒன்றும் தெரியாது. ஆனா எனக்கு எவ்வளவு தெரியுது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஐயோ ஆண்டவரே இதை செய்யணும், ஆண்டவரே இதை செய்யணும். நான் பார்க்குற இடத்துல எல்லாம் குறைவு இருக்குது. ஹalleluya. ஆனா தந்ததை நினைத்து அவரை உயர்த்துக்கிறேன், அது வேற, அந்த பார்வை வேற. ஆனா இங்க சுத்தி எனக்கு நிறைய தேவை இருக்கு. ஹalleluya. எனக்கு இந்த 2 ஸ்பீக்கர் மேல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? நல்ல பிராண்டடா நச்சுன்னு ஸ்பீக்கர் சொல்லுங்க, நச்சுன்னு கேட்க இனிமையா இருக்கும். பார்த்து இது நீங்க இதுக்கு முன்னாடி வந்தது இல்லைல்ல, நீங்க முன்னாடி வாருங்க. இந்த 2 ஸ்பீக்கருக்குள்ள நீங்க கேட்கும்போது ஸ்வீட்டா இருக்கும் உங்களுக்கு. எப்படிங்க? ஆனா நம்ம ஆளுகளுக்கு அறிவு என்ன தெரியுமா? கேட்குது இல்லையா சத்தம், கேட்கலையா வா இதங்க போறோம். முதல்ல நான் இந்த சவுண்ட்ஸ் வாங்க போகும்போது இந்த 2 ஸ்பீக்கரும் வாங்கினேன். அப்போ கூட்டு போனவர் சொல்றாரு, அவரு சர்ச்சில் ஃபுல்லாக எல்லாம் தெரியும் அவருக்கு, பெரிய சர்ச்சில் உள்ளவர். அவர் சொல்றாரு, சார் இது உங்களுக்கு ஒன்னே போதும். எப்படி? ஒன்னே போதும், அதுவும் 100 போதும், 100 வால்ட்டு போதும். ஹalleluya. எத்தனை வால்ட்டு போதும்னு சொன்னார்? 100 வால்ட்டு போதும்னு சொன்னார். நான் இப்போ அது ஒரு 200 வால்ட்டு, இது ஒரு 200 வால்ட்டு, 400 ஆச்சா? ஆச்சா? இது ஒரு 1300. விலங்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு அந்த எண்ணு புரியுதா? 1300 800 எவ்வளோ? எவ்வளோ ஆச்சு? 1700 ஆச்சு. இது ஒரு 1000. எவ்வளோ போதுன்னு சொன்னாங்க? 100. ஒரு மடங்கு கூட சபை வளர்ந்துருச்சு. அப்போ 200 போதும், அப்படி தானே? இப்போ எவ்வளோ இருக்கு? 2000. சரி, இது உங்களுக்கு இப்போ புரியுது அப்படி தானே? நான் சொல்கிறேன், இது ரொம்ப ரொம்ப கம்மி. இப்போ 1500 வாட்டில் ஒரு ஊஃபர் வாங்கி வைக்க போகிறோம். சொல்லுங்க ரூபன் பிரதர். இருதயத்தில் விசுவாசித்து என்ன செய்யணும்? வாயில பேசணும். ஹalleluya. அதுக்கு தான் ஆமென் சொல்றது. வர்றது நம்ம நினைக்கிற எவ்வளவு? 1500 சொல்லணும்ல, 10,000 வரும். ஆமாம், அதெல்லாம் அந்த உங்களுக்கு அந்த அந்த ஸ்டாண்டர்ட் செட்டப்ஸுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு கேட்க இனிமையாக இருக்கும். அது வந்தால் அப்படி ஒரு இது இருக்கும். ஹalleluya. நான் ஒவ்வொரு நாளும் அதான் யோசிப்பேன். ஒவ்வொரு நாள் அப்பப்போ அங்கே வந்துட்டு அங்கே வெளியே வந்தாலே இதை கொஞ்சம் லைட்டாக பார்ப்பேன், எப்படி இது உங்களுக்கு கேட்குது. நான் இங்கே அனுபவிச்சுட்டு அங்கே வரும்போது எனக்கு டல்லாக இருந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஆனால் அடுத்து இதை தாண்டி ஒன்று பெஸ்ட்டாக வச்சுட்டு இதை வச்சவங்களுக்கு உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். ஹalleluya. கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கி, கீழானவைகளை அல்ல மேலானவைகளையும் நாடுங்கள். வர்றது எப்படி? கொடுக்கிறது ஆண்டவர் தான் கொடுக்க போறாரு. ஆனா நீ நாடாம வராது, நீ தேடாம வராது, நீ கேட்காம கிடைக்காது. ஹalleluya. ஹalleluya. அங்க ஒன்று வைக்கணும். அப்படி பாத்தீங்களா? அவருக்கு ஐயாவுக்கு தெரியுது, எல்லா இடத்துலையும் வைப்போம், அடியில் எல்லாம் வைப்போம். ஹalleluya. அந்த பசங்கள்டெல்லாம் சொல்லிட்டு இருப்பேன், அவனுங்களை சொல்லி சொல்லி தான் அவனு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கான. நீங்கள் இவனு சும்மா வளர்ந்தான்னு நினைக்கிறீங்களா? அவனு செய்கிற எல்லாத்துலேயும் நான் ஒரு அஸ்திபரமாக இருந்திருக்கேன். அது நான் கிடையாது, அழியாத வித்து, தேவனுடைய வித்து. அந்த வித்து தான் இத்தனையும் கொண்டு வந்து நீங்க பார்க்குற எல்லா செட்டப்ஸும் அந்த அழியாத வித்து கொண்டு வந்தது. நம்ம உடல் பிரயாதம் ஒன்றும் கிடையாது. ஹalleluya. சபையை அலங்கரிக்க போறோம். ஹalleluya. ஆமா, ஒரு பையன் வந்தான் என்னை பார்க்கறதுக்கு. வந்தோன்னு சொல்றான், சார் செம்மையா இருக்கு சார். எப்படி
செம்மையாக இருக்குது சார், ஸ்கூல் செம்மையாக வச்சுருக்கீங்க, சர்ச்சு வேறு லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. அது சொன்னேன் சார், அடுத்த வேறு லெவலுக்கு போகணும் சார், அவங்கள்ட்ட சொல்லிப்பேன் நினைக்கிறேன். அவன் சொன்னது அவன் கிடையாது, என் இருதயத்தில் இருந்தது அவன் சொல்கிறான். அடுத்து நான் உங்களுக்கு ஆர்கிடெக்ட்ஸ் பண்ணி தரேன் சார், இதை டிசைன் பண்ணி தரேன் உங்களுக்கு ஃப்ரீயாக. எப்படி சொல்கிறான்? ஃப்ரீயாக டிசைன் பண்ணி தரேன்றான். சாதனெல்லாம் கொடுக்கணும். அது எப்படி வந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? நீ விசுவாசிக்கலன்னா அது வராது. ஆண்டவர் ரெடி ஆக மாட்டார். ஆண்டவர் இந்த முழு உலகத்தின் கொள்ளை பொருளை உள்ளவர். நான் விரும்புகிறவனுக்கு நான் அதை கொடுப்பேன்றாரு. அவர் விரும்புகிறது யாரு? விசுவாசிக்கிறவன். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. அப்ப தேவன் அதை விரும்புறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் நம்ம போக வளர வளர என்ன சொல்லுவோம்? இதற்கு போராதா? எப்படி? அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்லணும். எப்படி? அப்படி சொல்லணும். ஹல்லேலூயா. வெள்ளி இல்லை. எத்தனை வீட்டில் வெள்ளி இருக்கு? எங்க வெள்ளி கொலுசா இருக்கா? வெள்ளி விலையேற போகிறது. சபையே தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், வெள்ளி விலையேற போகிறது. ஒரு 10 கிலோ 15 கிலோ 25 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நல்லதுன்னு சொல்லப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அழிவில்லாத வித்தினாலே என்றென்றைக்கு நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிக்கப்பட்டீர்கள். ரைட், திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்கள் 8:63 வேகமா பார்ப்போம். 1 சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலிகளாக 20,000 ஆடுகளையும் 120,000 ஆடுகளையும் பலியிட்டார். எப்படி எப்படி ஒரு மாதிரி இருக்க? எப்படிங்க? சாலமோன் கர்த்தருக்கு சமாதான பலியாக 25,000 மாடு, 25,000 ஆடு. எத்தனை ஆடு? ஆண்டவருக்கா எவ்வளோ பலி செலுத்தினா? 25,000 ஆள் கூட இருக்காது. எப்படிங்க? 25,000 ஆள் கூட இருக்காது. அவன் 25,000 ஆடை வெட்டியிருக்கான். அடுத்து எவ்வளவு? எவ்வளோ மாடு? 25,000 மாடு. 120,000 என்னது வெட்டினா? பலி செலுத்தும்படி வெட்டினான். ஏன் அந்த அளவுக்கு வெட்டணுமா? ஒரு ஆடு 2 ஆடு போறாதா? ஏங்க, ஒரு ஆடு 2 ஆடு போறாதா? ஏன் ஒரு ரெண்டு மாடு ஆட்டுக்குட்டி போடாது? சிஸ்டர், பிரதர், நீங்க தேவனுக்கு எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்கணும்னா, தேவனுடைய ரத்தம் எவ்வளவு, அவருடைய மீட்பு. இன்னைக்கு சாலமோன் இதை அனுபவிக்கல. ஆனா சாலமோனுக்கு தெரிஞ்சிருக்கு, தேவன் கொடுக்கிற மீட்புக்கு கொடுக்க வேண்டிய பணம் செலவு ரொம்ப அதிகம். அவ்வளவு கொடுத்திருக்கிறான். நான் சொல்றேங்க, இயேசுவின் ரத்தம் இதை விட மேலான ரத்தம். ஆனா அவனுக்கு அன்னைக்கு தெரிஞ்சிருக்குது, தேவன் கொடுக்கிற மீட்புக்கு விலை ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. இதை எங்க பண்றான் அப்படின்னா, கவனிங்க, இந்த 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க முதல்ல வந்து வாசித்து பார்த்தா, இந்த 8ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, தேவனுடைய ஆலயத்தை தாவீதுக்கு பையன் சாலமோன் கட்ட போறான். கெட்டுறதுக்கு முன்னாடி அந்த ஆலயத்தில் இருக்க வேண்டிய உடன்படிக்கை பெட்டி தாவீதின் தன் தகப்பனாருடைய நகரத்தில் இருக்குது. சீயோன் மலை அப்படின்னும். நான் அந்த பைபிள் ஸ்டடியில் அதை பற்றி நான் எடுத்தேன். சீயோன் மலைங்கிறது வந்து சிட்டி. அது சிட்டி எப்படின்னா, அது தாவீதுடைய தலைநகரம். எபூசியத்திலிருந்து தாவீது கைப்பற்றின தேசம். உலகத்தின் மைய பகுதி அதுதான். இந்த உலகத்தின் மைய பகுதியில் தேவன் வந்திருக்கிறார். உடன்படிக்கை பெட்டி வந்திருக்குது. இப்ப இந்த உடன்படிக்கை பெட்டியை ஒரு கோயில்ல வைக்கணும். அப்ப தாவீது விரும்பினான் தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு. ஆனா தேவன் சொன்னா, நீ கட்டக்கூடாது, நீ கட்ட மாட்டேன். ஆனா இவன் சாலமோன் தான் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறான். அப்ப தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போகணும். அப்போ அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, ஆலயத்தை கட்டுறதுக்கு பலி கொடுக்குறான். எப்படி கட்டுறதுக்கு எவ்வளவு பண்றான்? தங்கம் வெள்ளி எல்லாம் எவ்வளவு நினைக்கிறீங்க? ஐயோ, ஹலோ, கொண்டு குவிக்கிறான், அளவிட முடியாது. சாலமோன் கர்த்தருக்கு தகன பலியாய் 25,000 மாடுகள், 120,000 ஆடுகளை செலுத்துறான் பாருங்க. அவ்வளவு பெரிய விலை உயர்ந்த ரத்தம், அவ்வளவு காஸ்ட்லியா செலவு பண்றான்.
அதை விட ரொம்ப காஸ்ட்லி தான் இயேசுவின் ரத்தம். உங்களுக்காய் எனக்காய் இறங்கி வந்து ரத்தத்தை சிந்தி அவ்வளவு பெரிய மீட்பை கொடுத்திருக்கிறது. நீங்களும் நானும் தேவனுக்கு எவ்வளவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? தேவன் கொடுத்த மீட்புக்கு நம்ம வாழ்க்கையே அவருக்கு தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் மேல அன்பு வருதா? இருக்குதா? அது இருக்குதாங்க. ஹல்லேலூயா. இனி என்னைக்கும் தம் பிரியாணி தான். என்னது கடா பிரியாணி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ரைட், திருப்பி கொள்ளுங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 நான் வாசிக்கிறேன், வேண்டாம். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினால் சமீபமானீர்கள். எப்படி தூரமா இருந்தோம்? எதனால தூரமா இருந்தோம்? தேவன் விரும்பின ஆசீர்வாதங்களை தன் பிள்ளைகள் அனுபவிக்காதபடிக்கு ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாகவும் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க தகுதி இல்லாதவர்களாகவும் தூரமா இருந்தோம். ஹல்லேலூயா. முன்னே கிறிஸ்துவுக்கு முன்னே நாம் தூரமாய் இருந்தோம். இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் இரத்தத்தினால் சமீபமானோம். இயேசுவின் இரத்தத்தினால தான் நம்ம சமீபமானோம். இயேசுவின் இரத்தம் இல்லைன்னா பிதாவின் இடத்துல பங்கில்ல. அழியாத வித்துனாலே நம்ம நிக்கிறோம்னா, நம்ம அழிஞ்சு போகாம நிக்கிறோம்னா அவர் இரத்தத்தை சிந்தினதுனால, அவர் மண்ணில விழுந்ததுனால தான் நம்ம மண்ணில விழ வேண்டாம். அவர் மண்ணை கவ்வினாரு, நம்ம கவ்வ வேண்டாம். அவர் சரீரத்தில் வியாதியை சுமந்தாரு, நம்ம சுமக்க வேண்டாம். அவர் எனக்காக பாடுகளை அனுபவிச்சாரு, நான் அனுபவிக்க வேண்டாம். அவர் எல்லா மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸையும் அவர் அனுபவிச்சார், நான் அனுபவிக்க வேண்டாம். அவருடைய தழும்புகளினால் நான் குணமாயிருக்கிறேன். அதற்காய் பேசுகிற ரத்தம் நீதியின் ரத்தம், இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இப்ப அது சமீபமாயிருக்கிறது. உள்ள வந்துட்டாரு. இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். அது வெற்றியின் ரத்தம், மகிமையின் ரத்தம். என் வாழ்க்கையின் ஆதாரம் அது, என் சுதந்திரம் அது. எனக்காய் பரிந்து பேசுகிற ரத்தம். அவருடைய ரத்தத்தினால் என் பாவம் கழுவப்பட்டிருக்கிறது. அவருடைய ரத்தத்தினால் நான் பாவம் செய்யாத பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. கேம்ப்ரலோ தரியாண்டா ஹரபோ ஷாட்டலரியாண்டா. ஹல்லேலூயா. எப்படி எனில் கீழே வாருங்க. அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாய் நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்திலே ஒழித்து. பார்த்தீங்களா, முதல்ல படித்தோம் இல்லையா? சட்டத்திட்டம்னா 10 கற்பனைகள் நமக்கு முன்பதாக வந்து இதை செய்வியாக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ அதை ஒழித்துட்டார் நம்மளை விட்டு. என் பிள்ளைகிட்ட ஒரு பயலும் கேள்வி கூடாது. இச்சியாதிருப்பாயாக சட்டமே, என் பிள்ளைகிட்ட நீ கேள்வி கூடாது. ஏன்னா அவனுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. என் பிள்ளை இச்சிக்க மாட்டான். என்னது? என் பிள்ளை இச்சிக்கிற அளவுக்கு என் பிள்ளை நான் இப்படி வைக்கல, என் பிள்ளை இப்படி வச்சுட்டேன். என் பிள்ளை மேல இருக்கிறா. உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களால என் பிள்ளைய நான் நிரப்பி வச்சிருக்கிறேன். இருப்பாயாக என்ற கட்டளையை நீங்கிரு. என்னை என்று தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று இனி என் பிள்ளைகிட்ட நீ சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நானே அவனுக்கு தேவனாயிருக்கிறேன். நான் அவனுக்குள் வந்திருக்கிறேன், அவன் எனக்குள்ள இருக்கிறான். என் வார்த்தை அவனிலும், நான் அவனிலும் இருக்கிறேன், அவன் என்னிலும் இருக்கிறான். ஹல்லேலூயா. நீ ஒளிந்து போ. எப்படிங்க? நியாயப்பிரமாணம் ஒளிந்து போச்சுன்றாரு. இப்ப எப்படி ஒளிந்து போச்சுன்னு புரிஞ்சதுல? நியாயப்பிரமாணம் ஒளியணும் இல்லைங்க. நீ எப்படி பொய் சொல்லாதிருப்பாயாகன்னா, பொய் சொல்லாதிருப்பாயாக நான் அதை என்ன வெறுக்கல. இனி என்னால பொய் சொல்லாம வாழ முடியும். ஏன்னா அந்த பலத்தை எனக்குள்ள தந்திருக்கிறார். என்ன பணக்காரனாய் மாற்றிருக்கிறார். உண்மையில் நான் பணக்காரனாய் இருக்கிறேன், நீதியில் பணக்காரனாய் இருக்கிறேன், அவரை சேவிப்பதில் பணக்காரனாய் இருக்கிறேன். எந்த பொருளை இச்சியாதபடிக்கு எல்லாவற்றையும் என் காலுக்கு கீழ்ப்படுத்தி என்னை நான் அவரையே இச்சிக்கும்படி, அவரையே நேசிக்கும்படி, அவர் ஒருத்தரையே நேசிக்கும்படி என்னை மாற்றி இருக்கிறார். நான் அவனை மாற்றிட்டேன்.
என்னை அன்றி வேற தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம்னு அர்த்தம் என்ன தெரியுமா? பணம் சம்டைம்ஸ் தேவனா மாறிடும், தங்கம் தெய்வமா மாறிடும். சொல்லுங்க, ஐயோ தங்கம் வேலை யாரு இருக்கு கேட்டியாளா சித்தி? உள்ளதா? எத்தனை ரூபாய் யாருச்சு? இந்த வாய்ஸ் எங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல உங்களுக்கு? கொஞ்ச நாள் அவங்க பாட்டியை நான் பார்த்தேன். அவங்க பாட்டி கொஞ்சம் அருமையாக பேசுங்க, நல்ல ஸ்நேகம், என்ன நேசிப்பாங்க. எல்லாம் நம்ம ரத்தம் தானே, அப்படி இப்படி வரும் இல்லையா? நான் பேசுறது அவங்க அதான் அவங்க சிரிப்பாங்க. இல்லை நான் ஏற்கனவே இப்படி தான் நான் பேசுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுன் வேலை யாருச்சா? எத்தனாயிரம் யாருச்சு? ஒரே நாளில் 10,000 யாருச்சு பிள்ளா? 10,000 யாருச்சா? அப்படி சொன்னாலே இப்போ தங்கத்தை மேலே தங்கத்தை என்னாச்சு வச்சுட்ட, தங்கத்தை கடவுளாக்கிட்ட. யாரட்டா 1,00,000 யாரட்டும், எவ்வளோ வேணா யாரட்டும், என் அப்பனுக்கு தங்கம் தானே விலையாறுது. விலை ஏற ஏற என் அப்பனுக்கு மகிமை, அவர் பிள்ளை எனக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஏன் அவர் பிள்ளையாகிய எனக்கிட்டதா அது அதிகமாக இருக்கும். நான் அதை இச்சிப்பதில்லை, ஆனா தங்கம் என்னை இச்சிக்கும். ஹல்லேலூயா. தங்கம் என்னை இச்சிக்கும்டா. சிருஷ்டி அனைத்தும் கர்ப்ப வேதனையோடு எனக்காக தான் காத்திருக்குது. எத்தனை பேருக்கு விளங்குது? சிருஷ்டி அனைத்தும் புத்திரன் வெளிப்படுவதற்காக காத்திருக்கிறது. நான் அவருடைய நேசகுமாரன், அவருடைய புத்திரன், அவருடைய ஆசீர்வாதங்களுக்கெல்லாம் சொந்தக்காரன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? இதுதாங்க இயேசுவின் ரத்தம் செஞ்சது. பணத்தை பார்த்தோன்னா மண்டிடுறது இல்லை, தங்கத்தை பார்த்தோன்னா மண்டி விடுறது இல்லை. ஏய், அதுக்கெல்லாம் மரியாதையே கிடையாது. அதை நான் பயன்படுத்துவேன், எனக்கு பயன்படும்படி அது கொடுக்கப்பட்டதே அல்லாமல் அதை கடவுளாக்கி கொள்ள அல்ல. நீ நம்ம சும்மா விலை யாருச்சா, இவன் 5 பைசை தங்கம் போட மாட்டான். யாரு தங்கம் போடாத நமக்கு நிறைய குரூப்ஸ்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே கூட இப்படி சொல்லிடுவோம், தங்கம் விலை யாருச்சா. எப்படி சொல்லணும்? தங்கம் விலையாறி விட்டதா? ஓ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்படி சொல்லணும். பெட்ரோல் விலையா? ஓ பெட்ரோல் விலையாறிச்சா? கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி நீ சொன்னா அத்தனை சொத்துக்களும் நீதிமான் கரத்தில் வரும், உன் கரத்தில் வரும். உன்னை நம்பி தருவார், உன்னை நம்பி அது வந்துடும். அவரை மகிமைப்படுது. விலை ஏறதா? பொருட்கள் விலை ஏறதா? யாருதாமா? ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. விலை ஏறுது, பஞ்சம் மாறுதா இல்லையா? ஏங்க விலை யாருன்னா பஞ்சம் வரணுமே, அதுதான் அவருடைய கிருபை. அவரை நம்பி இருக்கிற ஒரு சில பிள்ளைகள் அதை சரியா நிர்ணயிக்கிறார்கள். ஆகையினாலதான் பஞ்சம் உன் தேசத்தில் இல்லை, அழி உன் தேசத்தில் இருப்பதில்லை, நாசமோசங்கள் உன் தேசத்தில் இருப்பதில்லை. நீ விசுவாசிக்கிறது போல உன் பிள்ளைகள், உன் தலைமுறை, உன் தேசம் மாறும். உன் நிமித்தம் உன் தேசம் சேவப்படும். This is came from the blood of Jesus. இது தேவனுடைய ரத்தத்திலிருந்து வந்தது. அது வேலை செஞ்சுட்டே இருக்கும், பேசிட்டே இருக்கும், கடைசி வரைக்கும் அது பேசிட்டே இருக்கும். யார்கிட்ட போய் எதிர்கிட்ட போய் நிற்காத. அப்படின்னா நீ நியாயப்பிரமாணத்தை மீறுறேன்னு அர்த்தம். உன்னை தேடி வந்தாச்சு. அது நியாயப்பிரமாணம் உனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சு முடிச்சிருச்சு. இப்போ பிரமாணத்தை தந்தவரே உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் பண்ணுகிறார், நீதி செய்கிறதுல. ஹல்லேலூயா. உண்மையா இருங்க, கர்த்தருக்கு அவர் உங்களை சகலவற்றிலும் உண்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை நம்முடைய மாம்சத்திலே ஒழித்து இரு திறத்தாரையும் நமக்குள் ஒரே புதிய மனுஷனாய் சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி. ஹல்லேலூயா. பகையை சிலுவையினால் கொன்று. எது உங்களுக்கு எனக்கும் பகையா இருந்துச்சுங்க? எது யார் பகையா இருந்தது? ஹலோ, யாருங்க பகையா இருந்தது? நியாயப்பிரமாணம். 10 கற்பனை தான் பகையா இருந்துச்சு, அதை தான் செய்ய முடியாம இருந்துச்சு இல்லையா? பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதிறத்தாரையும் ஒரே சரீரமாய் தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கு. இது யாரு? அவர்கள் இருதிறத்தார். அது யாரு? யூதர்கள். நம் யூதர் அல்லாதவர்கள். கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் இப்பொழுது யூதர்களாய் இருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இப்ப இருதிறத்தாரை என்ன செஞ்சிட்டாரு?
ஒன்றாக்கிட்டாரு. சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். கீழே அந்தபடியே நாம் இருதிரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். இப்ப நம்ம எங்க வந்துட்டோம்? ஹலோ, பிதா கிட்ட வந்துட்டோங்க. பிதா கிட்ட எல்லாம் போய் நிக்க முடியாது. பிதாவினிடத்தில் வந்து நிக்க சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் பிதாவிட்ட கொண்டே விட்டார். இல்ல கொண்டே விட்டாரியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையால் 19 நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். நீங்கள் ஒரு அப்போஸ்தலர், நீங்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ சொல்லதெல்லாம் வாய்க்கும். நீ சொன்னதான் நடந்திருக்கு, சொல்லாதது நடக்கல. சொல்லு நடக்கும். இருதயத்தில் விசுவாசித்து நாவினால் அறிக்கையிடுவதை பெற்றுக்கொள்வாய். ரத்தம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இயேசுவின் ரத்தம் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கு பார்த்துருக்கீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம். சின்ன பிள்ளையில பாட்டி சொல்லி தருவாங்க. இயேசுவின் பயம் வரும். எப்படி பயந்தா என்ன செய்யணும் பாட்டி? இயேசுவின் ரத்தம் சொல்லு, இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு, ஜெயம் சொல்லு. அப்போ ஒரு சைடு இது சொல்லணும். அப்படி சொன்னோன்னே என்ன கிட்டும்? என்னாலும் சொல்லும் ஒரு மந்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். மந்திரம் அல்ல, அது மந்திரம் இல்லை, அது கட்டளை. அது கட்டளை. இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிற வல்லமை வேற ஒன்றுக்கும் இந்த பூமியில் இல்லை. ஏன் அந்த பூமியிலே சிந்தப்பட்டது அவருடைய ரத்தம், பரிசுத்த ரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. நான் சொல்றேங்க, உன் வாழ்க்கையில ஏதாவது ஒன்று நீ இழந்திருக்கிறேனா அதை சுதந்திரித்து கொடுக்கிற வல்லமை இந்த இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. நீ இழந்ததை கொடுக்கிறது மட்டும் இல்லை, இழக்காமல் இருக்கும்படி இந்த ரத்தம் உனக்காய் பாதுகாப்பை உண்டாக்குறது. நீ எதையுமே வாழ்க்கையில இழந்து போகாதபடிக்கு என்றென்றைக்கும் உலகம் முடிவு பரியந்தம் இந்த ரத்தம் உனக்காய் பரிந்து வீசிக் கொண்டிருக்கும். நித்திய மீட்பை உனக்கும் எனக்கும் தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சு? ஹல்லேலூயா. இப்படி சத்தியத்தை கற்றுக்கொள்ளணும், கற்றுக்கொண்டு கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. சீக்கிரமா நிறைய வித்தியாசத்தை பார்ப்பீங்க நம்ம சபையில. என்ன வித்தியாசம்? வார்த்தையை கேட்கிறவனுக்கும் கேட்காதவனுக்கும், ஏற்றுக்கொண்டவனுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவனுக்கும். நான் கேட்டிருக்கேன் ஆண்டவர்கிட்ட. ஒரு 3 நாளைக்கு முன்னே ஜெபிச்சிருக்கேன். எப்படி? என் ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ இப்படி ஒரு ஜெபம் பண்ணுன்னு. ஹல்லேலூயா. இனி நடிக்க முடியாது. ஹல்லேலூயா. பாஸ்டர் ஒன்றும் இல்லை, ஒரு ஜெபம் பண்ணுவீங்களா? ஒன்றும் இல்லாதனால தான் ஒன்றும் இல்லை. விளங்கலையோ? உண்ட ஒன்றும் இல்லை, அதனால ஒன்றும் இல்லை. அவர் வார்த்தை ஒன்னிலும் நீ அவரிலும் இருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பாய். வார்த்தை இல்லைன்னா ஒன்றும் வராது. ஏன்ட்ட இருக்கிறத வச்சு உனக்கு தந்துட்டு போவார். தற்காலிக பிளஸிங் தான். ஹல்லேலூயா. நானே நித்திய நாட்களுக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னாலும் உன்னால் இருக்க முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. ஏன்? அதுங்க உள்ள இருக்காது. நீ எதுக்கு ஆசைப்படுவ? தற்காலிகத்துக்கு மாத்திரம். தற்காலிக மாத்திரமா இருக்கக்கூடாது. நித்திய நாட்களுக்கு நீங்களும் நானும் சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இதை அனுபவிக்க வந்திருக்கிறோம். அது சுதந்திரமா இருக்குது, உனக்கு நீ அனுபவிக்கலாம். ஹல்லேலூயா. உடன்படிக்கை செய்யப்பட்டவனுக்கும் செய்யப்படாதவனுக்குமான வித்தியாசத்தை நான் காட்டுவேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? காட்டணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு அந்த அந்த வருகிறத பார்த்து கேட்கணும். எப்படி சிங்க பிரதர், எப்படி இது வந்து நான் சொன்னா இவன் சொல்லிட்டே இருப்பான்டா, இவன் அவனா வாயை திறந்தாவோ விடுறதே இல்லை, ஸ்டாப் பண்ணவே மாட்டான் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எது பேசணும் அப்படின்னா, உடன்படிக்கைக்குள்ள, தேவனுடைய சத்தியத்துக்குள்ள, வார்த்தையை கேட்கறதுக்குள்ள நீ கொடுக்கிற பாரு சிரமம், ஆலயத்துக்கு வர்றதுக்கு கொடுக்கிற பாரு சிரமம், ஆலயத்துக்கு வந்தா நீ சந்தோஷமா உடைய வார்த்தையை கேட்கறதுக்கு பலன் கொண்டிருக்கிற பாருயா, அங்க வரும் பாரு. இங்க நீ பலன் கொண்டடா, வெளியில போய் நீ சோர்ந்து போக மாட்டேன், வெளியில வாடி போக மாட்டேன், உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை காண்பாய். ஹல்லேலூயா.
சும்மா ஆலயத்துக்கு வர்றதில்லை, நேரம் போவாங்க. நம்ம சபையில் அப்படிலாம் வர்றதில்லை இல்லையா? இல்லையா? ஆர்வத்தோட வாஞ்சியோட வர்றதை நான் பார்க்குறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்களை தான் நம்புவேன். ஹல்லேலூயா. தேவைக்கு வரும் சிலவங்க வருவாங்க, அவங்களுக்கு புரியாது சத்தியத்தை. முதல்ல எல்லாருமே நம்ம அப்படி தானே வந்திருக்கோம் இல்லையா? தேவை ஏதோ ஒன்று நடக்குது போல இருக்குங்க அப்படின்னு தான் வருவாங்க. ஆனால் இங்கே வந்தப்பறம் தான் தெரியுது நடக்கிறது எப்படி நடக்குதுன்னு. விளங்குச்சா? நடந்தது எப்படி நடந்தது, இனி நடக்க போகிறதும் எப்படி நடக்கும்ன்றத கற்றுக்கொள்கிறோம். இனி நாம் வெட்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. யாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக.